நல்ல நேரத்துக்கு வந்தீங்க எலியாரே. ஏ எலி, என்னை அடிச்சிட்டல, இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன நீ அம்மா? எனக்கு ஹெல்ப் பண்ண தெய்வமே. என்னது ரவி, உன்னோட பையனா? நான் என்ன பாவம் பண்ண பார்த்தேன்? எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்த இத பண்ணிருக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா, நான் அரக்கர்களின் அரசனோட பேச்ச கேட்டு உன் புள்ளைய கொலை பண்ண பாத்துட்ட. என்ன மன்னிச்சிருமா. அம்மா, அவரை நீங்க மன்னிச்சு விட்டுருங்கம்மா. அவரு காலத்தோட கட்டாயத்தினாலதான் இந்த ஒரு தப்ப பண்ணிட்டாரு. இதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லம்மா. எனக்காக அவரை மன்னிச்சிருங்கம்மா. கணேசா, நீங்களே என்ன மன்னிக்கணும். கடவுளாகி உங்களை எதிர்த்து நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு முக்தியை கொடுங்க கணேசா. சரி, நம்ம வீட்டுக்கு போலாம். டேய், இன்னைக்கு ஏதோ ஒரு அனிமலை வேட்டையாடணும்டா. டேய், அங்க பாரு, அங்க ஒரு அனிமல் இருக்கு. அததான் இப்ப வேட்டையாட போறோம். சரி, அப்ப நான் அந்த அனிமலை கண்ணு வச்சு சுடுறேன். டேய் வேண்டாண்டா, உனக்கு சரியாகவே சுடவே தெரியாது. வேண்டாம், சொல்றத கேளு. டேய், நீ அடங்குடா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நம்ம இப்ப ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? நான் ஓடுறேன், நீங்க வந்து என்ன பிடிங்க. என்னால என் பையனை பிடிக்கவே முடியலையே. இப்ப பாரு, உன்னை என் பக்கத்துல வர வைக்கிறேன். டேய், இங்க பாருடா, ஓடி வரும்போது கீழே விழுந்துட்ட. ரொம்ப வலிக்குதுடா, அடிபட்டு இருக்குடா, கொஞ்சம் இங்க வாடா. என்னாச்சும்மா? இதோ வரம்மா. என் புள்ளைக்கு என்னாச்சு? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் புள்ள அநியாயமா இறந்துட்டா. இந்த சைடு தானே சத்தம் வந்துச்சு. அப்ப அது வேட்டைக்காரங்களோட வேலையாதான் இருக்கும். அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க என் கையாலேயே அடிச்சு கொல்லுறேன். அட, இங்க ஒரு குட்டி புலி குண்டடிப்பட்டு கிடக்குது. புலிய நல்லா உத்து பார்த்த உயிர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்ப இந்த குட்டி புலிய கணேசா கிட்ட கூட்டிட்டு போவோம். கணேசா, இந்த குட்டி புலிய குண்டடிப்பட்டு காட்டுல கிடந்துச்சு. இது இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. நீதான் இந்த குட்டி புலிய காப்பாத்தணும் கணேசா. சரி ரவி, நான் சரி பண்றேன். ரவி, இந்த குட்டி புலியோட உயிரை காப்பாத்தியாச்சு. ஆனா இந்த குட்டி புலிக்கு இப்ப ரெஸ்ட் தேவை. நீ இந்த குட்டி புலிய நல்லா பாத்துக்கோ. சரி கணேசா, நான் பாத்துக்கிறேன். எங்க என் புள்ளைய காணோம்? அங்க என்னன்னா என் புள்ளைய கொன்ன வேட்டைக்காரங்களை காணோம். இங்க என்னன்னா என் புள்ளையோட உடம்பு காணோம். என் புள்ளையோட உடம்ப காணோம் போனதுக்கு யார் காரணம்? உன் புள்ளைய கொன்னதோ, உன் புள்ளையோட உடம்பை எடுத்துட்டு போனதோ ஒருத்தர் தான் காரணம். அவ வேற யாரும் இல்ல, அது ரவி. நீ யாரு? நீ சொல்றது ஃபர்ஸ்ட் உண்மையா? நான் யாருன்னு உனக்கு இப்ப முக்கியம் இல்ல. ஆனா உன் புள்ளைய கொன்னது ரவி. உனக்கு அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அங்க பாரு. இவன் தான் காரணமா? அப்ப இவனை இப்பயே போய் என் கையால சாகடிக்கிறேன். நீ அவனை கொல்லணும்னு நினைச்சா அது உன்னால முடியாது. ஏன்னா அந்த குழந்தைய ஒரு தேவசக்தி பாதுகாக்குது. அதனால நீ இந்த ரூபத்தில் இருந்தா முடியாது.
என்கிட்ட இருக்கிற சக்தியை உனக்கு கொடுத்து நான் உன்னை ஒரு அரக்கனை மாத்துறேன். அதுக்கப்புறம் நீ போய் கொள்ளலாம். ஆனா இந்த அரக்க சக்தி உன்கிட்ட இருந்தா கூட அந்த தெய்வ சக்தி உள்ள குழந்தைய நீ கொல்ல முடியாது. அதனால உன்னோட தந்திரத்தையும் உன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த தெய்வீக சக்தி குழந்தைய நீ அழிச்சிரு. இப்பவே என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்றேன்.